ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4ാவது സ്കന്ധത്തിലെ 25ാவது അധ്യായം. ஆதிபராசக்தியோடு மகத்துவம் இதில் எடுத்து சொல்லப்படுறது. ജനമേജയ മഹാരാജ വ്യാസர்கிட்ட தன்னோட டவுட் எல்லாம் கேட்குற மாதிரியாக்கும் ஸ்டார்டிங்கில் சொல்லப்படுறது. 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் ஜனமேஜய மகாராஜா വ്യാസர்கிட்ட கேட்கறதாக்கும். அதனால ராஜோவாஜா 1வது ஸ்லோகம். சந்தேஹோ மே முனி ஸ்ரேஷ்டா ஜாயதே வஜனாத்தவ வைஷ்ணவாம்சே பகவதி துக்கோல்பத்திம் விலோக்யஜ. வியாச மகர்ஷே, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு மறுபடியும் டவுட் வந்தாச்சு. என்னோட டவுட்டுக்கு காரணம் என்னன்னு சொல்லுறேன். விஷ்ணுவோடு அம்சத்தில் இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பூர்ணாவதாரமாக்குமே. அப்போ அவருக்கு எங்கேருந்தாக்கும் துக்கம் வரும்? அப்படியாக்கம்மானா பகவான் கிருஷ்ணனுக்கு துக்கம் வந்தது அப்படின்னு சொன்னேளே, அதை கேட்டுட்டு எனக்கு டவுட்டா வருது. 2வது ஸ்லோகம். நாராயணாம்ச சம்பூதோ வாசுதேவ பிரதாபவான் கதம் ச சூதிகாகாராத் யதோ பாலோ ஹரேரபி. பகவான் நாராயணனோடு அம்சத்திலேந்து உண்டான மகத்துவம் ரொம்ப ரொம்ப இருக்கிற வாசுதேவன், அந்த வாசுதேவனோடு புத்திரன் பிரத்யும்னன் சூதிகாகிரகத்திலேந்து திருடப்பட்டது எப்படி? 3வது ஸ்லோகம். சுகுப்த நகரே ரம்யே குப்தேத சூதிகாகிருஹே பிரவிஷ்யதேன தைத்யேன கிருஹீதோசௌ கதம் சிசு. சூதிகாகிரகம் அப்படின்னா பிரசவிச்சு கிடக்கிற அந்த ரூமு. ஸ்ரீகிருஷ்ண பத்னி ருக்மிணி ரொம்ப அழகா இருக்கிற பிரத்யும்னனை பிரசவிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பிரசவ அறை ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கிற அழகா இருக்கிற துவாரகாபுரியில இருக்கிற ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கிற அந்த சூதிகா கிரகத்துக்குள்ள கடந்து பிரசவ அறைக்குள்ள கடந்து அந்த அசுரன் சம்பரன் அப்படிங்கிற அசுரன் எப்படியாக்கும் அந்த குழந்தைய திருடினது. 4வது ஸ்லோகம். நஜ்ஞாதோ வாசுதேவேன சித்ரமேதன் மகால்புதம் ஜாயதே மகதாச்சர்யம் சித்தே சத்யவதி சுதா. அந்த வாசுதேவனுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாரே, எனக்கொன்னும் தெரியலையே உங்களோட மகிமை அப்படின்னு. அதாக்கும் என்ன ஆச்சரியப்படுத்துற விஷயம். சத்யவதி புத்திரனாயிருக்கிற வியாசரே, என்னோட மனசுல பகவான் இப்படி சொன்னது ஆச்சரியத்தை உண்டாக்குறது. மாயாதேவியோடு அந்த மகத்துவம் எனக்கு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் அந்த மாயாதேவியோடு முன்னால நின்று புலம்பினது எனக்கு தாங்க முடியலை. அதனோடு ஆச்சரியம் என்ன விட்டு இன்னும் போகலை. 5வது ஸ்லோகம். ப்ரூஹி தத் காரணம் பிரம்மன் அஜ்ஞாதம் கேசவேனய ஹரணம் தத்ர சம்ஸ்தேன சிசோர்வா சூதிகாகிருஹாத்.
തത് കാരണം ബ്രഹ്മൻ അജ്ഞാതം கேசவேன யது. அந்த குழந்தை அங்கேந்து திருடப்பட்ட விஷயம் தெரியாம இருந்ததுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படிங்கறத சொல்லுங்கோ, என்கிட்ட சொல்லுங்கோ. அங்க இருந்த கேசவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவருக்கு அது தெரிஞ்சுக்க முடியலை, குழந்தைய திருடிட்டு போறது அப்படின்னு சொன்னதினோடு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லையே. பிரம்மஜானியாயிருக்கிற வியாசா சொல்லுங்கோ எனக்கு பதில். அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்றதாக்கும். அடுத்த ஸ்லோகம், 6வது ஸ்லோகம். மாயா பலவதி ராஜன்னராணாம் புத்தி மோகினி சாம்பவி விஸ்ருதாலோகே கோவா மோகம் நகச்சதி. மனுஷ புத்திய மோகவலையில முழுகடிக்கிற மாயை, அந்த மாயாசக்தி ரொம்ப பலமா இருக்கிறதாக்கும். சாம்பவி அப்படின்னு ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற அந்த மாயையால மோகவலையில விழாத்தவா ஆராக்கும் இந்த உலகத்துல உள்ளது. ശംബരാസുരനെ தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினவளாக்கும் அம்பாள். அதனால அம்பாளுக்கு சாம்பவி அப்படின்னு பேரு. சம்புவோடு மனைவியா இருக்கிறதுனாலையும் சாம்பவி அப்படின்னு பேரு. அப்படி இருக்கிற அம்பாளோடு அந்த மாயையால ஆராக்கும் இந்த உலகத்துல அந்த மாயாதேவியோடு மாயாசக்திக்கு அடிபணியாம இருக்கா. 7வது ஸ்லோகம். மானுஷம் ஜன்ம சம்பிராப்ய குணா சர்வே விமானுஷா பவந்தி தேஹஜா காமம் ந தேவானாசுராஸ்ததா ந தேவா ந அசுராஹா ததா. மனுஷ ஜென்மம் கிடைச்சானா மனுஷாளுக்கு இருக்கிற தேவகுணங்களும் மனுஷாளுக்கு இருக்கும். தேவகுணங்கள் தனியா இருக்காது, அசுர குணங்கள் தனியா இருக்காது. மனுஷ குணம் அதோடு கூடி சேர்ந்து தேவகுணமும் சேர்ந்து இருக்கும். மனுஷ ஜென்மம் கிடைச்சானா மனுஷ சகஜமான தேவகுணங்களும் இருக்கும், அசுர குணங்களும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததாக்கும் மனுஷ குணம். தனி தேவகுணமும் இருக்காது, தனி அசுர குணமும் இருக்காது. சத்குண ரஜோ குண தமோ குணங்கள் எல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் மனுஷனுக்கு குணம். 8வது ஸ்லோகம். க்ஷுத்ருநித்ராபயம் தந்த்ரா வியாமோஹ சோக சம்சயம் ஹர்ஷச்சைவாபிமானஸ்ச ஹர்ஷஹா ச ஏவம் அபிமானஸ்ச அபிமானஹா ச ஜரா மரணம் ஏவ ச. க்ஷுத்ருட் நித்ரா பயம் தந்த்ரா வியாமோஹா சோக சம்சயௌ ஹர்ஷஹா ச ஏவ அபிமானஹா ச ஜரா மரணம் ஏவ ச. க்ஷுத்ருநித்ரா பயம் தந்த்ரா வியாமோஹ சோக சம்சயௌ ஹர்ஷச்சைவாபிமானஸ்ச ஜரா மரணமேவ ச. பசி, தாகம், தூக்கம், பயம், ஆலஸ்யம், வியாமோகம்,
ശോകം, സന്ദേഹം, പുളകാങ്കിതം, അഭിമാനം, ജരൈ മരണം, ഇതെല്ലാം കൂടിച്ചേർന്ന അവസ്ഥ മനുഷ്യാൾക്കുണ്ട്. ശ്ലോകം 9. അജ്ഞാനം ഗ്ലാനിരപ്രീതിരീർഷ്യാസൂയാമദശമ. അജ്ഞാനം ഗ്ലാനിഹി അപ്രീതിഹി ഈർഷ്യ അസൂയ മദഃ ശ്രമഃ ഏതേ ദേഹഭവാ ഭാവാഃ പ്രഭവന്തി നരാദിവ. അജ്ഞാനം ഗ്ലാനിരപ്രീതിരീർഷ്യാസൂയാമദശമ ഏതേ ദേഹഭവാ ഭാവാ പ്രഭവന്തി നരാദിവ. അജ്ഞാനം സോമ്പേരിത്തനം, അതേമാതിരി எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லாத அவஸ்தை, பொறாமை, அதே மாதிரி போட்டி, மதம், அதே மாதிரி இந்திரிய நிகிரகமில்லாத தன்மை, இதெல்லாம் ശരീരത്താല ഉണ്ടാകുற ഭാവങ്ങളാക്കും. 10வது ശ്ലോകം. യദാ ഹേമമൃഗം രാമോ ന ബുബോധ പുരോഗതം ஜானக்யாஹரணம் செய்வ ஜடாயு மரணம் ததா. முன்னால வந்து சேர்ந்த அந்த சொர்ண கலர்ல இருக்கிற மிருகத்தை, மான, இந்த ராமன் புரிஞ்சுக்கலை. ஜானகிய திருடிண்டு போவன் அப்படின்னோ ஜடாயு இறந்து போவன் அப்படின்னோ இந்த ராமனுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. 11வது ശ്ലോകം. അഭിഷേകദിനേ രാമോ വനവാസം ന വേദ ച തദാ ന ജ്ഞാതവാൻ രാമ സ്വശോകാൻ മരണം പിതു. பட்டாபிஷேக நாளில் வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னும் ராமனுக்கு தெரிஞ்சுதா? அதே மாதிரி ராமனை நினைச்சு சோகத்தால ராமனோடு அப்பா தசரதர் இறந்து போவர் அப்படிங்கிறது ராமனுக்கு தெரிஞ்சுதா? ஸ்ரீராமர் ഭഗവാനോട് അവതാരമാക്കുമേ മനുഷ്യനായിട്ട് ത്രിഗുണങ്ങളെ സ്വീകരിച്ച് ജനിച്ചതാലിയാക്കും ഇതെല്ലാം തെരിയാമ പോച്ച് മറന്നത്. അതേമാതിരിതാണ് ഇപ്പൊ ശ്രീകൃഷ്ണനും. 12வது ശ്ലോകം. അജ്ഞവദ്വിജചാരാസൗ പശ്യമാനോ വനേ വനേ ജാനകീം ന വിവേദാദ രാവണേന ഹൃദാംബലാദ്. ബുദ്ധിയില്ലാത്തവനെ മാതിരി எல்லா വനത്തുക്കുള്ളയും ജാനകിയെ തേടി തേടി നടന്ന ശ്രീരാമൻ, രാവണൻ ബലമായിട്ട് ജാനകിയെ திருடிண்டு போனதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலையே. 13வது ശ്ലോകം. സഹായാൻ വാനരാൻ കൃത്വാ ഹത്വാ ശക്രസുദംബലാദ് സാഗരേ സേതുബന്ധം ച കൃത്വോത്തീര്യ സരിത്പതിം. ഇന്ദ്രപുത്രനാന ബാലിയെ ബലമായിട്ട് കൊന്നിട്ട് വാനരകളെ ഹെൽപ്പുക്ക് ചേത്തിണ്ട് സമുദ്രത്തിലെ പെരിയ പാലം കെട്ടി സമുദ്രത്തെ താണ്ടിനാർ ശ്രീരാമൻ. 14வது ശ്ലോകം. പ്രേഷയാമാസ സർവാസു ദിക്ഷുദാൻ കവികുഞ്ചരാൻ സംഗ്രാമം കൃതവാൻ ഘോരം ദുഃഖം പ്രാപ രണാജിരേ. வானர சிரேஷ்டர்களை எல்லா டைரக்ஷனுக்கும் அனுப்பிவிட்டார் சீதையை தேடுறதுக்கு. அதிபயங்கரமான யுத்தத்தை பண்ணினார். யுத்தத்துல பலதரம் துக்கங்களை அனுபவிச்சார். இதெல்லாம் மனுஷ பிறவி எடுத்த ஸ்ரீராமனுக்கும் உண்டாச்சே. 15வது ശ്ലോകം. ബന്ധനം
നാഗപാശേന പ്രാപരാമോ മഹാബല ഗരുഡാന്മോക്ഷണം പശ്ചാദന്വഭൂത് രഘുനന്ദന. பலசாலி ஆன ராமன் நாகபாசத்தால கெட்டி போடப்பட்டார். அதுக்கப்புறமா அந்த ராமரை காப்பாத்துறதுக்கு கருடன் வர வேண்டி வந்தது. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? 16வது ஸ்லோகம். அஹனத்ராவணம் சங்கே கும்பகர்ணம் மகாபலம் மேகநாதம் நிகும்பம் ச குபிதோ രഘുനന്ദന. യുദ്ധത്തിലെ രാവണനെയും കുംഭകർണനെയും കൊന്ന് ശ്രീരാമൻ മേഘനാഥനെയും നികുംബനെയും കൊന്നാർ. 17வது ശ്ലോകം. അദോഷ്യത്വം ച ജാനക്യ ന വിവേദ ജനാർദന ദിവ്യം ചകാരയാമാസ ജ്വലിതേ അഗ്നൗ പ്രവേശനം. ജ്വലിതേ അഗ്നൗ പ്രവേശനം. சீதாதேவி ரொம்ப ரொம்ப தூய்மையானவளாக்கும் அப்படின்னு ஸ்ரீராமருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலையா? இந்த ஆளுகளெல்லாம் சொன்ன பேச்ச கேட்டுண்டு கத்தி ஜொலிக்கிற அக்னியில பிரவேசனம் பண்ண வச்சாரே, இதெல்லாம் நீ தெரியலையா உனக்கு ஜனமேஜயா? பகவான் ஸ்ரீராமன் மனுஷாவதாரம் எடுத்ததால அவருக்கு சத்தியஸ்திதி கரெக்டா புரிஞ்சுக்க முடியலை அப்படிங்கிறதையாக்கும் இங்க வியாசர் ஜனமேஜயங்கிட்ட சொல்லிட்டு வரார். அதே மாதிரி தான் இப்ப ஸ்ரீகிருஷ்ணனும் பகவானோட அவதாரமே ஆன ஸ்ரீகிருஷ்ணன் அவரோட முதல் புத்திரனை சம்பரன் அப்படிங்கிற அசுரன் தூக்கிண்டு போயிட்டான். அதே அவருக்கு தெரியலை, ஆறு தூக்கிண்டு போனானே தெரியலை. அந்த குழந்தை உயிரோட இருக்கா அப்படிங்கிறத மாயாதேவிட்ட சண்டிகாதேவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு அந்த சத்தியஸ்திதி மாயாதேவி மறைச்சிட்டா. பிரபஞ்சத்துல மனுஷனாயிட்டு அவதாரம் எடுத்ததால இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது 3 குணங்களுக்கும் உட்கொண்டதாக்கும். 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மம் 3 குணங்களுக்கு அடிபணிஞ்சதாயிட்டு இங்க சொல்லப்படுறது. 18வது ஸ்லோகம். லோகாபவாதாச்ச பரம் ததஸ்தஸ்த்யாஜதாம் பிரியம் ததஹா தது தியாஜ தாம் பிரியாம் அதூஷ்யாம் தூஷிதாம் மத்வா சீதாம் தசரதாத்மஜா. தூய்மை இல்லாதவள் அப்படிங்கிற நினைப்புல தூய்மையா இருக்கிற பிரியமா இருக்கிற சீதைய தசரத புத்திரன் இந்த உலகத்துல இருக்கிறவாளெல்லாம் அபவாதம் சொல்லுவாளே அப்படின்னு பயந்து உபேட்சிக்கவும் செஞ்சாரே. 19வது ஸ்லோகம். நஞாதௌ ஸ்வசுதௌ தேன ராமேன ஜ குஷீலவோ முனினா கதிதௌ தௌது தஸ்ய புத்ரௌ மகாபலௌ. குஷலவர்களை பார்த்துட்டு அவ தன்னோட புத்திரர்களாக்குன்னு ராமனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்கலை. மகாபராக்கிரமசாலிகளாயிருக்கிற ஸ்ரீராம புத்திரர்களாயிருக்கிற லவகுஷர்கள் ராமனோட புத்திரர்களாக்கும் அப்படின்னு அந்த மகர்ஷி சொல்லிதான் ஸ்ரீராமனுக்கு தெரிய வந்தது. 20வது ஸ்லோகம். பாதாளகமனம் செய்வ ஜானக்யாத்ஞாதவான்னஜ ராகவ கோபசம்யுக்தோ பிராதரம் ஹந்துமுத்யதா. பூமி பிளர்ந்து ஜானகி தேவி
பாதாள லோகத்துக்கு போவள் அப்படிங்கிறத ஸ்ரீராமனுக்கு தெரியாம போயிடுத்து. கோபத்தோடு கூடி தம்பியான லக்ஷ்மணனை கொல்லறதுக்கு கூடியும் ஸ்ரீராமர் ரெடி ஆயிட்டாரே.